கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்தில் நம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் தேவனை பாடி மகிமைப்படுத்தி உயர்த்தி அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இந்த காலை நேரத்திலும் சங்கீதங்களிலே 5வது சங்கீதம் 1வது 2வது 3வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 5வது சங்கீதம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும், என் தியானத்தை கவனியும். பாருங்க, காலையில சங்கீதக்காரன் சொன்னது போல் நம்ம சொல்லணும், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். 2வது சங்கீதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். நான் உம்மையே நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். என் ராஜாவே, என் ராஜாவே, என் தேவனே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும், என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். இன்னைக்கு காலையில் நம்ம சொல்லணும், ஆண்டவரே உம்மையே நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம், உம்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். 3வது வசனம், கர்த்தாவே, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவி. காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், என் விண்ணப்பத்தை கேட்டருளுவீர், என் ஜபத்தை கேட்டருளுவீர். நான் ஏறெடுக்கிற எல்லா துதிகளையும் கர்த்தர் கேட்டருளுவீர். இன்னைக்கு நான் தியானிக்க போகிறேன், உம்முடைய வசனத்தை எனக்கு தந்து என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு அற்புதம் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி நாங்கள் காத்திருக்கிறோம், அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு வேண்டிய மன்னாவை அதிகாலையில் சென்று தேவ சமூகத்தில் நின்று வனாந்தரத்தில் இருந்தாலும் தேவையுள்ள ஒரு இடத்தில் இருந்தாலும் காலையிலே எழும்பி தங்களுக்கு வேண்டிய மன்னாவை அவர்கள் சேகரித்தார்கள். அதே போல இன்றைக்கும் இந்த காலை நேரத்திலே நாம் எழும்பி கர்த்தருக்கு சமூகத்தில் நின்று தேவனுடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாளாய் இது மாறட்டும். ஆகவே இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நாம் வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு நம்ம பாடப்போகிறோம். நீங்கள் வீட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நேரத்தில் நீங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து உமது முகம் நோக்கி நான் பார்க்கிறேன், என்னை வெட்கப்படுத்தாத தேவன் அவர்னு சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடலாம். ஆமென். நல்லா கைகளை தட்டி சந்தோஷமாய் முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு, ஆண்டவரே இந்த மாலையில் உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆமென். நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை சேர்ந்து உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் இந்த காலை நேரத்திலே போவதில்லை. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், அறிந்தவர்கள் ஆமென் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை,
ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை இந்த காலை நேரத்தில் உம்மையே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. காலை நேரத்தில் திக்கற்றோர் வேதனை அறிந்து எங்களுக்கு உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை காலையில உயர்த்தி சொல்லுங்க நம்பிக்கையோடு. ஆமென் ஆண்டவரே. தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு ராஜா, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை ஆமென். நம்பினோரை நீர் மறக்காத தேவன். உம்மை தேடி வந்தோரை சொல்லுங்க நம்பினோரையே. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆமென். நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை சொல்லுங்க. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை. சொல்லுங்க நான் ஏழை ஆண்டவரே, ஆனாலும் என் பலன் நீ, என் நம்பிக்கை நீ. நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. கைத்தட்டி. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இசையாயுது
திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஆமை வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆமை நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. அல்லேலூயா. அவரை நம்பி வந்த பிள்ளைகளை அவர் மறக்கவே மாட்டார். இந்த காலை நேரத்திலும் நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 29:2 வசனத்தில், கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள போகிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்டபடி இந்த காலை நேரத்தில் கரங்களை உயர்த்தி இருந்த இடத்திலிருந்து, ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு தேவரீ நீ கொடுத்த தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே காலை நேரத்தில் கர்த்தரை உயர்த்துங்க. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவன் பெரியவர், துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவன் பெரியவர், ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவன் பெரியவர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய துதிகள் மத்தியிலே, ஆண்டவரே, ஆராதனையின் மத்தியிலே நாங்கள் இருக்கிற இடத்திலே எங்களை வந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே துதிக்கும், நீர் ஒருவரே மகிமைக்கும், நீர் ஒருவரே கனத்திற்கும் பாத்திரர். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இருந்த இடத்திலிருந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நல்ல விடுதலையாய் ஆராதியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கின்ற பாடலை கரங்கள் தட்டி இணைந்து பாடலாம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா, காலை நேரத்தில் உயர்த்தி பாடுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. கரம் உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவே, அல்லேலூயா, அல்லேலூயா, ராஜாவே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், ஆமென், உம்மை ஆமென். போல் வேறு தேவன் இல்லை. கரம் உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவே, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நல்லவர். ஆண்டவரே, நல்லவர், நீர் நல்லவர். சர்வ வல்லவர், ஆமென். உம்மை போல் வேறு தேவன் இல்லை. உயர்த்தி நீங்க
நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா 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 ஆமென் ஆமென் அல்லேலூயா 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 ஆலையில சொல்லுங்க. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னை நிறைக்கிறவரே என்னையும் நிறைக்கிறே. நல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா 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 ராஜாவே அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே அல்லேலூயா 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 உயர்த்தி உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா 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 என்னையும் முன் குறித்தீரே நீ கைவிடவே மாட்டீ. என்னை முன் குறித்தீரே நீ கைவிடவே மாட்டீ. நீ நல்லவர் ஆண்டவரே நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 கரம் உயர்த்தி பாடுங்க. அல்லேலூயா 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 எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் என் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. வல்லவரே உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம். அதிகாலையிலே இந்த அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. பலி ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் இதுவரை இதுவரை உதவி செய்தி ஐயா இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை நடத்தினவரே இதுவரை உதவி செய்தி தேவனே. அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா ஆமென். உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான் எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. ஆமென். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்கிற தேவன் என்னை காண்பவரே என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி
நம்பிக்கையோடு சொல்லுங்க. அவர் எல்லாம் பார்த்துக் கொள்கிறவர். எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவாயிரே. என் எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவாயிரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி. இந்த காலை நேரத்தில் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஆமென். ஸ்தோத்திர பலி இன்று அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா உங்களுக்கு தான். நீங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா உங்களுக்கு தான். நீங்கள் அப்பா அப்பா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஒரு அபிஷேக வல்லமை பாயட்டும். ஆமென். அப்பா அப்பா அந்த ரகரா இயேசுவின் நாமத்தில் ஒரு வல்லமை பாய்வதாக. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. அவர் நம்ம பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தர் என்னை பரிசுத்தப்படுத்து. பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி. ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இந்த அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா கதரரரா. ஆமென். உங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே. ஆராதனை நேரத்துல ஸ்தோத்திர உயர்த்துகிறோம். பலி. ஆமென். அப்பா அப்பா சொல்லுங்க அப்பா 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 உங்களுக்கு தான். இயேசு அப்பா உங்களுக்கு தான். எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா உங்களுக்கு தான். எங்கள் அப்பா மகிமை. உங்களுக்கு தான். இயேசு அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. சொல்லுங்க கரம் உயர்த்தி. எங்கள் பரலோக ராஜாவே. நீங்க தான்ப்பா பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசையா. எங்கள் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். நீங்க இல்லாம என்ன வாழவே முடியாது. உங்க துணைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. முழு பலத்தோடு சொல்ல முடியுமா? இருக்கவே முடியாது. கரம் உயர்த்தி சொல்லுங்க. நீங்க இல்லாம என்னால் வாழவே முடியாது. உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க துணை இல்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம்.
என் சொந்தம் நீங்கதான், என் நண்பன் நீங்கதான், என் தந்தை நீங்கதான், என் அன்னை நீங்கதான். உணர்ந்து சொல்லுங்க பாப்போம். என் சொந்தம் காலை நேரத்தில் உயர்த்தி, என் நண்பன் நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான், நீங்கதான் எனக்கு எல்லாம். காலை நேரத்தில் உயர்த்தி, ஆண்டவரே நீங்கதான் ஆண்டவரே என் நம்பிக்கை, நீங்கதான் என் துருகம், நீங்கதான் என் பலன், எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம். எத்தனை பேர் சொல்ல முடியும் நீங்க இல்லாம? நீங்க இல்லாம என்னால் வாழவே முடியாது, உங்க துணை இல்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. உணர்ந்து சொல்லுங்க. நீங்க இல்லாம என்னால் வாழவே முடியாது, உங்க துணை இல்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. நாள் கூட ஆண்டவரே என்னால இருக்கவே. கரம் உயர்த்தி பலத்தோடு, நீங்க தான் எனக்கு எல்லாம். ஒருவர் தான், நீங்க தான் எனக்கு எல்லாம், இயேசுதா எனக்கு எல்லாம், இயேசுதா எனக்கு எல்லாம், இயேசுதா, இயேசுதா எனக்கு எல்லாம், இயேசுதா எனக்கு எல்லாம், இயேசுதா எனக்கு எல்லாம். காலை நேரத்தில் ஒரு பிரசன்னத்துக்குள்ள ஆண்டவரே நீங்கதான், நீங்கதான் கடைசியா கரம் உயர்த்தி, நீங்கதான் எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு எல்லாம், நீங்கதான், நீங்கதான் எனக்கு எல்லாம். ஒரு நாளுமே நீங்கதான். நன்றி ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னதை போல, கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை, நீரே என் துருகம், நீரே எங்கள் மெய்ப்பர், நீரே எங்கள் எல்லாம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு வேண்டிய எல்லா பலனையும் சுகத்தையும் விடுதலையையும் தருவதற்கு உம்மாலே மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் தேவையோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய வார்த்தையை வாஞ்சித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக, ஒவ்வொருவரோடும் இடைபடுவீராக. இந்த நாளின் காலை ஆராதனை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆராதனையாக இருக்கட்டும். வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் பெருகட்டும். ஆண்டவரே, காலையிலே ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொன்னதைப் போல இந்த காலை நேரத்தில் ஆயத்தமாகி காத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறட்டும். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாய் மாறட்டும். இந்த நாள் ஒரு விடுதலையின் நாளாய் மாறட்டும். இந்த நாள் ஒரு அற்புதத்தை காண்கிற நாளாய் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும். இன்றைக்கு கேட்கிற வார்த்தைகளை கொண்டு எங்கள் வாழ்க்கையில் 100 மடங்கு அப்பியாசப்படுத்த பலன் கொடுக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல்லும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவதற்கு முன்பு ஒரு பாடலை பாடி, ஒரு சரணத்தை பாடி, தேவ நாமத்தை உயர்த்தி நாம் வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே என்ற பாடலை
கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு காலை நேரம் முழு பலத்தோடு நாம் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நல்லா கைகளை தட்டி. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நல்லா கைகளை தட்டி. நாங்கள் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை, 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 பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் கலக்கமே எனக்கில்லையே. சிறுகூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறுகூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. சொல்லாமா? நடத்திடும், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை, 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 பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. கூட பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. கண்களை மூடி நாம் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். நீர் எங்களுக்கு நல்ல தகப்பனா இதுவரை என்று நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் அனுக்கிரகம் செய்தல்லும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்க பாருங்க, அவைகள் தீமைக்கல்ல. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனமா இதை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு நல்ல முடிவை தரும் கர்த்தர். நல்ல முடிவை கர்த்தர் நமக்கு தருவார்.
இன்றைக்கு இந்த உலகத்தில் நல்ல முடிவை எதிர்பார்த்து அநேகராகிய நாம் காத்து கொண்டிருக்கிறோம். பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், குடும்பத்தின் வாழ்வில் சந்திக்கிற இன்னல்கள், குடும்பத்தில் வாழ்வில் சந்திக்கிற போராட்டங்கள், இவைகளை எல்லாம் நம்ம சந்திப்பதனால ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு ஒரு நல்ல முடிவு என் வாழ்க்கையில் வராதா, இதிலிருந்து நல்ல ஒரு பதிலை ஆண்டவர் எனக்கு தரமாட்டீரா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் உங்களுக்கு தரும்படி அவைகள் தீமைக்கல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல முடிவுகளை கர்த்தர் இன்றைக்கு இந்த காலையில் நமக்கு தருவாராக. யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு 8வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், துவக்கம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டும், ஒரு கசப்பின் அனுபவத்தோடு இருந்துட்டு போகட்டும், ஒரு போராட்டத்தின் அனுபவத்தோடு இருந்துட்டு போகட்டும், கவலைகள் நிறைந்த ஒரு அனுபவத்தோடு இருந்துட்டு போகட்டும், துவக்கம் அற்பமாய் எப்படி வேண்டுமானாலும் இருந்து போகட்டுமே, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் முடிவை, நல்ல முடிவுகளை தந்து சம்பூர்ணமாய் கர்த்தர் கொடுத்து ஆசிர்வதிக்க அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் அங்கு சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. காலையில் இந்த வசனங்களை வார்த்தை சொல்லுங்க, நிச்சயமா இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல முடிவை வைத்திருக்கிறார். என் தொடக்கம் அற்பமாக இருந்திருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு நான் ஒரு கஷ்டத்தின் சூழ்நிலையை நான் வந்திருக்கலாம், இந்த காலை நேரத்தில் யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு போராட்டத்தின் நிலையில் நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்க தெளிவா சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் நல்ல முடிவுகளை தர அவர் வல்லமை உள்ளவர். நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு நல்ல முடிவுகளை தர அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, என் தொழிலில் இந்த பிரச்சனை, என்னுடைய காரியங்கள் இந்த பிரச்சனை, படிப்பின் காரியத்தில் பிரச்சனை, எந்த போராட்டத்தோடு வந்திருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் உங்களுக்கு தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நல்ல முடிவுகளை தரும் கர்த்தர். அல்லேலூயா. ஆனால் நல்ல முடிவுகளை யாருக்கு ஆண்டவர் தருவார்? அது ரொம்ப முக்கியம். நல்ல முடிவுகளை தருகிறவர் தான். தொடக்கம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனால் தேவன் யாருக்கு இந்த நல்ல முடிவை, ஒரு மகிமையை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் யாருக்கு தர விரும்புகிறார் அப்படின்னா, இந்த காலை நேரத்தில் சிலரை நான் காட்டி கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒன்று தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒன்றாவதாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். முதலாவதாக யாருக்கு தேவன் நல்ல முடிவுகளை அவர் தர விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, இங்கு ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் நல்ல முடிவை தர விரும்புகிறார். ஜெபிக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் நல்ல முடிவுகள், எதிர்பார்த்த முடிவுகளை கர்த்தர் நிச்சயமாய் தர வல்லமை உள்ளவர். இங்கு பாருங்க, பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் தொழுது கொண்டால், இந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ணினால் என் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் வரும், பெரிய போராட்டங்கள் வரும். தானியேலுக்கு தெரியும். ஆனால் தெரிந்திருந்தாலும் தானியேலுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஜெபிக்கிற என்ன கர்த்தர் கைவிடவே மாட்டார். எத்தனை பிரச்சனைகள் வரலாம், எத்தனை போராட்டங்கள் வரலாம், ஆனால் ஜெபிக்கிறனுடைய முடிவு அது நல்ல முடிவாகத்தான் இருக்கும். நீங்கள் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் கீழே சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் நாமம் தரிக்கப்பட்ட வெளியில இருக்கிற ஜனங்கள் அல்ல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள்
தங்களை தாழ்த்தும் போது, ஜெபம் பண்ணும்போது, என் முகத்தை தேடும்போது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கேட்கறது மட்டுமல்ல, சேமத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவர். நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல பலன்களை, நல்ல சுகத்தை தேவன் நமக்கு தர அவர் வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் நீங்கள் எதற்கு வேண்டுமானாலும் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபிக்கனுடைய முடிவு நல்ல முடிவாகத்தான் இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல முடிவுகளை தான் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், சில பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். ஆனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் ஜெபிக்கிறதுனால ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் நல்ல முடிவுகளை அவர் தர கிருபை உள்ளவராக இருக்கிறார். சிலரை நான் காட்டி கொடுக்குறேன் பாருங்க. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே யூத ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கடந்து வருகிறது. பயங்கரமான ஒரு போராட்டம், ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலை. கட்டளை பிறப்பிக்கப்பட்டதால் ஜனங்கள் எங்கே போவதென்று தெரியாம, நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாம பயங்கரமான ஒரு கவலையோடு, ஒரு நெருக்கத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வேதம் சொல்லுகிறது, கடைசி பகுதியில் யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. இதற்கு காரணம் என்ன? அங்கு ஜெபம், ஏறெடுக்கப்பட்ட ஜெபம். அங்கு எஸ்தரின் ஜெபம், தாதிமாரின் ஜெபம், மொர்தெகாயின் ஜெபம், இஸ்ரவேலுடைய ஜெபம், அங்கு அத்தனை பேருடைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டதனால் வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் கையெழுத்து, அதை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் நெருக்கத்தின் பாதைகளிலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல முடிவை அவர் கொடுத்தார். இந்த காலை நேரத்தில் எல்லாம் முடிந்து போயிடுச்சு, இனி மாற்ற முடியாது, இனி வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருந்தா கூட இன்னைக்கு காலையில் சொல்லுங்க, ஜெபிக்கிறவர்களுக்கு நல்ல முடிவை கர்த்தர் தர வல்லமை உள்ளவர். இன்னும் சிலர் நான் காட்டி கொடுக்கிறேன் பாருங்க. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கலாம். ஏசாயா 38வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். பாருங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். காரணம் என்ன? எசேக்கியாவுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு தீர்க்கதரிசி மூலமா வந்துருச்சு. ஆனால் எசேக்கியா செய்த காரியம் என்ன தெரியுமா? அவன் சுவர் பக்கமாய் திரும்பி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். அவனுடைய கண்ணீரை தேவன் காண்கிறார். தான் வாசித்தோம், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நாட்களோடு 15 வருடம் உனக்கு கூட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம் என்ன? முடிவு மாறினதுக்கு காரணம் என்ன? தீமையான முடிவு வந்தது, ஆனால் நல் முடிவாய் மாறினதுக்கு காரணம் என்ன? எசேக்கியாவுடைய ஜெபம், அந்த விண்ணப்பம். இன்றைக்கு இந்த காலையில் நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறதுனால என் வாழ்க்கையில் தீமையாக இருந்தவைகள், போராடி கொண்டிருந்தவைகள், பிரச்சனையாக இருந்தவைகள் மத்தியில் நல்ல முடிவுகளை கர்த்தர் இன்றைக்கு எனக்கு தருவார். இன்னொரு கூட காட்டி கொடுக்குறேன் பாருங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்களே, ஆனால் ஆகாரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அங்கு வாசிக்கலாம். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டார். காரணம் என்ன? தன் மகன் மடிந்து போகிறான், அந்த பிள்ளை மடிந்து போகிறத பார்க்க முடியல, யாரும் உதவி செய்ய ஆள் இல்லை. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை காண்கிறவர், என்னை கைவிட மாட்டார். விண்ணப்பம் பண்ணுகிறத பார்க்கும்போது அங்கே அற்புதம் நடக்கிறது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை கண்டு ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை கர்த்தர் தர வல்லமை உள்ளவர். அதான் வாசித்தோம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, ஒரு தொழிலில் ஒரு பிரச்சனையோடு, குடும்பத்தில் ஒரு பிரச்சனையோடு, வாழ்வில் ஒரு பிரச்சனையோடு, சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையோடு, பிள்ளைகள் வாழ்க்கையில் கலக்கத்தோடு, திருமண வாழ்க்கை தடையோடு, எந்த பிரச்சனையோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு சொல்லுங்கள், நான் ஆராதிக்கிற தேவன் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு நல்ல முடிவை தருவார். தானியேலை சிங்கக்கவியில் போட்டாலும் ராஜா வந்து சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அங்கே தானியேல் சொல்லுவான், தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். காரணம், நல்ல முடிவுகளை ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் தருவார். இரண்டாவதாக, யாருக்கு தேவன் நல்ல முடிவுகளை அவர் தருவார் அப்படின்னா, நீங்கள் வாசித்து பாருங்கள். தானியேல்
3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கு சொல்லுகிறது, ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் நல்ல முடிவை தர வல்லமை உள்ளவர். வாசிக்கலாம் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அங்க நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும், என் கைக்கு தப்புவிக்க தேவன் யார்? என் கைக்கு யாருப்பா உங்களை தப்புவிக்க முடியும்? ராஜா அப்படிதான் சொல்லுவாரு, என் கைக்கு உங்களை யார் தப்புவிக்க முடியும்? ஆச்சரியமா இருந்தது. ஆனால் உண்மைதான், உதவி செய்ய யாரும் இல்லை, சப்போர்ட் பண்ணி பேச யாரும் இல்லை. எரிகிற அக்கினி சூளை 7 மடங்கு இருந்தது, என்ன செய்வதுன்னு தெரியலை. ஆனால் அந்த நேரத்தில் கூட அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார், நல்ல முடிவை தருவார். நீங்கள் நினைக்கலாம், அதோடு நாங்கள் எரிஞ்சிருவோம், அதோடு கருகிடுவோம், அந்த அக்கினி சூளை எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிச்சிருன்னு நினைக்கலாம். அது மனிதனுடைய பார்வை. ஆனால் அதிலிருந்து ஒரு துவக்கத்தை தர நம்முடைய தேவனால் முடியும். இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சில பிரச்சனைகள் அதோடு முடிஞ்சு போச்சு, இனி இதுக்கப்புறம் எழும்பவே முடியாது, இனி வாழ்க்கையே இல்லை, இனி வாய்ப்புகளே இல்லை நீங்கள் நினைத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்கள், நான் யார் தருமா? எனக்கு நல்ல முடிவு அவர் கொடுப்பார். ஏன் தருமா? நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் நிச்சயமாய் காரியங்களை செய்வார். தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆடுகள் பின்னாடி போய் கொண்டிருந்த ஒரு மனிதன், அவனுடைய முடிவு பாருங்க, ராஜ்ய பாரத்தில் தேவன் கொண்டு வந்து நிறுத்தினார். நீங்கள் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும், அங்க பாருங்க, நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும், எல்லா எதிராளிகளையும், எல்லா எதிர்த்து வந்தவர்களையும் பாடி துதி செய்ய தொடங்கின போது வெட்டுண்டு விழுந்தார்கள். இந்த காலை நேரத்தில் நல்லா ஆராதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. ஏன்னா துதிகள் மத்தியிலே அவர் பிரியப்படுகிறவர், துதிகளின் மத்தியிலே உலாவுகிறவர், துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர், துதிக்குள்ள எழுந்தருளுகிற தேவன். நீங்கள் பாடி துதி செய்யும் போது, ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்போது பாடும் பவுலும் சீலாவும் பயங்கர நெருக்கத்தில் பாடின போது சிறைச்சாலையுடைய எல்லா கதவுகள் அசைந்தன. அதே போல இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆராதிக்க துதிக்க நீங்கள் தொடங்குவீர்களே ஆனால் நல்ல முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். 3ஆவதாக நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். 3ஆவதாக விசுவாசிக்கிறவர்களுக்கு நல்ல முடிவை தருவார். யாருக்கு தேவன் நல்ல முடிவுகளை தருவார்? விசுவாசிக்கிறவர்களுக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதான் முக்கியம். பலன் அளிக்கிறவர். யாருக்கு நல்ல முடிவுகளை தருவார்னா விசுவாசத்தோடு இருக்கிறவங்க. அவர் செய்வார், அவர் நடத்துவார், இந்த காரியங்கள் மாறுதலாய் முடியும், அற்புதம் நடக்கும், விடுதலை உண்டாகும் சொல்லி அவர் மேல விசுவாசமா இருப்போம்னா கர்த்தர் பலனளிக்கிறவராய் இருக்கிறார்னு வாசிக்கிறோம். நீங்க பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசித்தான். வாசிக்கலாம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினாராம். அங்க ஒன்றுமே இல்லை, குழந்தை இல்லை, தேவை உண்டு, மிக முக்கியமான காரியம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை விசுவாசித்தான். நல்ல முடிவை கர்த்தர் கொடுத்தார். அவன் ஜெபத்துக்கு பதில தேவன் தந்தார். நீங்கள் தானியேல் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை சொல்லுகிறது நம்ம வாசிக்கலாம். நல்ல முடிவுகளை கர்த்தர் தர வல்லமை உள்ளவர். காரணம் என்ன? தானியேலுக்குள்ளே இருந்த விசுவாசம், தானியேலுக்குள்ளே இருந்த அந்த வைராக்கியம். கர்த்தர் என்னை விடமாட்டார், எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் என்னை தூக்கி எடுத்துட்டு போவார். ஒரு நம்பிக்கை அங்கே இருந்ததுனால
தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். தானியேலை மாத்திரமல்ல, நீங்கள் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 8வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் பயப்படுறீங்க என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அங்க பாருங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. பயங்கரமான ஒரு காற்றும் புயலும் வீசுறதுனால பயப்படுறாங்க. என்ன செய்வோம், அமிழ்ந்து போயிடுவோம், அவ்வளவுதான், எல்லாரும் பயம் வந்துருச்சு. ஆனா அங்க சொல்றாரு, ஏன்பா பயப்படுறீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன்லவா. காற்றையும் கடலையும் அதட்டினார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் வீசிக்கொண்டிருக்கிற சில புயல்கள், உங்கள் வாழ்க்கையில் வீசிக்கொண்டிருக்கிற சில கடல் அலைகள், அதை பார்த்து இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் பயப்பட போவதில்லை. காரணம், நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஜெபிக்கிறவர், நான் விசுவாசிக்கிறவர், அவர் எனக்கு நல்ல முடிவுகளை தர வல்லமை உள்ளவர். நல்ல முடிவுகள் பெறணுமா, ஆண்டு பதில் தரணுமா, ஜெபித்ததுக்கு ஆண்டு காரியங்களை நடப்பிக்கணுமா, விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லைன்னா எந்த அற்புதங்களும் நடக்காது. நீங்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அந்த அவிசுவாசத்தின் நிமித்தம் அநேக அற்புதங்களை செய்ய முடியல. அவர் நல்லவர் தான், அவர் விடுதலை தருகிறவர் தான், நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தவர் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்துக்கு வந்தபோது அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம், நல்லா யோசிச்சு பாருங்க, 4 பேர் திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. அவர்கள் விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்குறார். ஆனால் இங்கேயும் அந்த பட்டணத்துக்குள்ளே வரும்போது அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அநேக அற்புதங்களை அவரால் செய்ய முடியலை. இன்றைக்கி காலை நேரத்தில் ஏன் அற்புதம் நடக்கலை? எனக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம். இன்றைக்கி சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இன்றைக்கி விசுவாசிக்கும் போது என் தேவன் எனக்காய் நல்ல முடிவுகளை அவர் தருவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 15:28வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்கன்னா, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். நீ விரும்புகிறபடி, நீ என்ன விரும்பினியோ அது ஆக கடவுள். இன்னைக்கு இந்த காலையில் சொல்ல முடியும், உங்கள் விசுவாசம் பெரிதாக இருக்குமானால், விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போமானால், விசுவாசத்தோடு ஆராதிப்போமானால், விசுவாசமாய் தேவ சமூகத்தில் காத்திருப்போமானால், நிச்சயமாய் சொல்ல முடியும், நாம் விரும்புகிறதை நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் அவர். நல்ல முடிவுகளை அவர் தருவார். 4வதாக நீங்கள் வாசியுங்கள், யாருக்கு தேவன் நல்ல முடிவை தருவார் அப்படின்னா, யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மேல் நல்ல முடிவை கர்த்தர் கொண்டு வந்து தருகிறார். வாசிக்கலாம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து, அங்க பாருங்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். தேவனுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் கடைசியா நல்ல முடிவுகளை கர்த்தர் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் முடிவு எப்படி தெரியுமா இருந்தது? நடுவில் நிறைய கஷ்டங்கள் வந்தது, இழப்புகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருந்ததுனால அவனை கர்த்தர் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார் வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அப்படி பயந்திருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக 5வதாக நான் சொல்லி முடிக்கிறேன். யோசுவா 24ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 24:24. யாருக்கு தேவன் நல்ல முடிவுகளை தருவார் அப்படின்னா, கீழ்ப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில நல்ல முடிவை தருவார். அங்க வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். கீழ்ப்படிந்த தாவீதை தேவன் உயர்த்தினார். தகப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த பாளையத்துக்கு போனான், போர் செய்கிற இடத்துக்கு கீழ்ப்படிந்து போனதுனால உயர்த்தப்பட்டான். யோசேப்பு குழியின் அனுபவம் வந்தாலும் உயர்த்தப்பட்டார். இயேசு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் அவர் இருந்தார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு
தேவனுடைய சத்தத்தை கேட்டு, வசனத்தை கேட்டு, வார்த்தைகளை கேட்டு, வேதம் சொல்லுகிறபடி கீழ்ப்படிதல் இருக்குமானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் நல்ல முடிவுகளை தருகிறார். இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் 5 கருத்துக்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கிறேன். யாருக்கு நல்ல முடிவுகளை தருவார்? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவர். யாருக்கு? 1, ஜெபிக்கிறவர்களுக்கு நல்ல முடிவை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். 2வது, ஆராதிக்கிறவர்களுக்கு நல்ல முடிவை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். 3, விசுவாசிக்கிறவர்களுக்கு எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை தந்து ஆசீர்வதிப்பார். 4வதாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நல்ல முடிவை தந்து தேவன் ஆசீர்வதிப்பார். 5வதாக, கீழ்ப்படுகிறவர்களுக்கு எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை தந்து தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, நான் நல்ல முடிவை இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். துவக்கம் எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் எந்த போராட்டத்தோடு வந்திருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகளோடு வந்திருந்தாலும் சரி, நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு நல்ல முடிவுகளை தந்து, எதிர்பார்த்திருக்கும் முடிவுகளை தந்து என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கடைசி அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். இந்த காலையில வாக்குத்தத்தமா சொல்லுங்க, நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் எனக்கு தந்தருளுவார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, நல்ல முடிவுகளை தந்து இதுவரை நினைத்திராத, இதுவரை எதிர்பார்த்திராத அற்புதங்களை கத்த செய்ய போவதற்காய் நன்றி. இந்த காலை நேரத்தில் வந்த ஒருவரை கூட வெறுமையாய் நீர் அனுப்புவதில்லை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதே ஆண்டவரே, எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருகிறவர். இவங்க என்னெல்லாம் எதிர்பார்த்து வந்தாங்களோ, சுகத்திற்காக வந்திருக்கலாம், விடுதலைக்காக வந்திருக்கலாம், ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கலாம், தொழில் காரியங்களுக்காக வந்திருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக வந்திருக்கலாம், பிள்ளைகளுடைய பரீட்சை ரிசல்ட்டுக்காக வந்திருக்கலாம். எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்த ஒருவரை கூட வெறுமையாய் நீ அனுப்ப போவது இல்லை. ஆசீர்வாதங்களை தந்து, மேன்மைகளை தந்து அவர்களை உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். காலை நேரத்தில் ஜெபத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய ஜெபங்களையும் கேட்டு தேவன் அற்புதங்களை செய்வீராக. நல்ல முடிவுகளை, எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை தேவன் இவர்கள் வாழ்க்கையை தந்து இவர்களை உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம், மேன்மைப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.